அண்மை செய்தி. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை ஒட்டுமொத்த தேசத்தையும் கோபத்தில் ஆழ்த்திருக்கிறது என பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கண்டனம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் வேற என்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? அதாவது, தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். தற்போது பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் சம்பந்தப்பட்டுள்ள குற்றவாளிகளை விரைந்து தண்டிக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவதாக ஜே.பி. நட்டா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஆம்ஸ்ட்ராங்கின் கொடூரமான கொலை ஒட்டுமொத்த தேசத்தையும் கோபத்தில் ஆழ்த்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தின் விளிம்புநிலை பிரிவினருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தலைவரின் வாழ்க்கை மிக கொடூரமாக துண்டிக்கப்பட்டு இருப்பது வேதனை அளிப்பதாகவும், அவரை இழந்து வாடும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை விரைவில் தண்டிக்க வேண்டும் என தமிழக அரசை நான் வலியுறுத்துகிறேன். திமுக மற்றும் காங்கிரஸ் ஏழைகள் மற்றும் விளிம்புநிலை சமூக மக்களை புறக்கணிக்கிறது என்று எல்லோராலும் அறியப்பட்ட கூற்று ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று ஜே.பி. மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இதே விளிம்பு நிலை மற்றும் ஏழை சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான். எனவே 24 மணி நேரமும் அற்ப அரசியல் செய்வதை விடுத்து திமுக காங்கிரஸ் கூட்டணி கொஞ்சமாவது ஏழைகள் மற்றும் விளிம்புநிலை சமூக மக்களின் மீது கருணையும் அக்கறையும் காட்ட வேண்டும் என ஜே.பி. நட்டா வலியுறுத்தியுள்ளார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.